Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இந்த 4 பொருள் இருந்தா போதும் வீட்லயே சூப்பரா சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதா மாவு, ரெட் சில்லி பவுடர், உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன். சீக்கிரமாக வந்து மாவு நமக்கு வந்து ட்ரை ஆகாது. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுடுங்க. இது அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துக்கோங்க. ஒட்டாமல் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக திரட்ட வரும். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக திரட்ட முடியுமோ ரொம்ப மெலிசாக அந்த அளவுக்கு மெலிசாக வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். திக்காக திரட்டிடாதீங்க. நல்லா மெலிசாக திரட்டினா தான் சிப்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா மெலிசாக திரட்டின பிறகு கத்தி வச்சு சின்ன சின்னதாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வந்து இது மாதிரி தனித்தனியாக வச்சுடுங்க. ஒட்டக்கூடாது ஒன்றோட ஒன்று. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்றே ஒன்று வந்து போட்டு பார்க்குறேன் சிப்ஸு. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான பிறகு இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வந்து போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று சிப்ஸு வந்து அப்படியே எடுத்து மொத்தமாக போட்டுடாதீங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னா நல்லா இருக்காது. இது மாதிரி உதிரி உதிரியாக வந்து போடணும். போட்டுட்டு நல்லா வந்து திருப்பி விட்டு இந்த ஆயிலில் வந்து இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு எடுத்திங்கன்னா சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் சிப்ஸ் எல்லாம். இதேமாரி எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு கொஞ்சமாக வந்து மேலே வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இன்னுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து காரசாரமாக நல்லாயிருக்கும். நல்லா குலுக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் இது எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைமில் ஒரு டீ இல்லைனா காஃபியோட வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.